வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். பொதுவாகவே மிதுனம் ராசி என்பது ராசிக்காரர்கள் மிகவும் சுறுசுறுப்பும் புத்திசாலித்தனமும் பேசும் திறமையும் கொண்டவர்களாக அறியப்படுகிறார்கள். இவர்கள் வாழ்க்கையில் ஒரே மாதிரியான நிலையை விரும்ப மாட்டார்கள். புதுமை, மாற்றம், சவால் ஆகியவற்றை விரும்புவார்கள். மனதில் எப்போதும் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு விஷயத்தில் மட்டும் நிலைத்து நிற்பது இவர்களுக்கு சற்று கடினமாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் தங்களை விரைவாக மாற்றிக்கொண்டு புரிந்து கொள்வதில் இவர்களுக்கு தனித்திறமை உண்டு. மிதுனம் ராசிக்காரர்கள் பேசும் விதத்தில் மற்றவர்களை ஈர்க்கும் சக்தி கொண்டவர்கள். நண்பர்கள் வட்டம் பெரியதாக இருக்கும். புதிய மனிதர்களை சந்திப்பது, புதிய அனுபவங்களை பெறுவது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். அறிவு சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகம். புத்தகங்கள், தகவல்கள், விவாதங்கள், சிந்தனைகள் இவை அனைத்திலும் இவர்கள் ஈடுபடுவார்கள். பல நேரங்களில் ஒரே நேரத்தில் 2 அல்லது 3 விஷயங்களை செய்ய முயற்சிப்பார்கள். காதல் வாழ்க்கையில் மிதுனம் ராசிக்காரர்கள் சுவாரஸ்யமானவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு மனதளவிலான இணைப்பு மிகவும் முக்கியம். வெறும் வெளிப்புற அழகை விட அறிவு, உரையாடல், புரிதல் ஆகியவற்றை அதிகம் மதிப்பார்கள். ஒருவருடன் ஆழமான உறவு உருவாக வேண்டுமென்றால் அவருடன் பேசும்போது மனம் நிறைய வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் சில சமயங்களில் மனம் மாறும் தன்மை காரணமாக உறவுகளில் குழப்பம் ஏற்படலாம். வேலை மற்றும் தொழிலில் மிதுனம் ராசிக்காரர்கள் தகவல் பரிமாற்றம், விற்பனை, ஊடகம், கல்வி, எழுத்து, வணிகம், மார்க்கெட்டிங், சட்டம், பயணம் சார்ந்த துறைகளில் சிறப்பாக முன்னேறுவார்கள். ஒரே மாதிரியான அலுவலக வேலைகளை விட சவால்கள் நிறைந்த மாற்றம் உள்ள பணிகளை விரும்புவார்கள். தங்களின் புத்திசாலித்தனத்தால் விரைவாக முன்னேற்றம் அடைய வேண்டும். ஆனால் பொறுமையின்மை மற்றும் ஒரே விஷயத்தில் கவனம் நீடிக்காத தன்மை சில நேரங்களில் தடையாக இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையில் இவர்கள் அன்பும் நகைச்சுவையும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். வீட்டில் சிரிப்பையும் சுறுசுறுப்பையும் கொண்டு வருவார்கள். அனைவருடனும் கலகலப்பாக பழகுவார்கள். ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் கவலைகளை வெளியில் காட்டாமல் வைத்துக் கொள்வார்கள். சில நேரங்களில் மனநிலை வேகமாக மாறக்கூடும். இதனால் பிறர் இவர்களை முழுமையாக புரிந்து கொள்வது சற்று கடினமாக இருக்கலாம். மேலும் பண விஷயங்களில் மிதுனம் ராசிக்காரர்கள் சம்பாதிக்கும் திறன் உடையவர்கள். ஆனால் செலவிலும் சற்றே சுதந்திரமாக இருப்பார்கள். புதிய அனுபவங்கள், பயணங்கள், விருப்பமான பொருட்கள் ஆகியவற்றுக்காக பணம் செலவிட தயங்க மாட்டார்கள். திட்டமிட்ட சேமிப்பு இருந்தால் பெரிய வெற்றிகளை அடைய முடியும். திடீர் முடிவுகளை விட சிந்தித்து செயல்பட்டால் நிதிநிலை மிகவும் வலுவாகும். மிதுனம் ராசிக்காரர்கள் அறிவு, வேகம், தொடர்பு திறன், மாற்றத்திற்கேற்ப வாழும் தன்மை ஆகியவற்றால் தனித்துவம் பெறுகிறார்கள். இவர்களின் வாழ்க்கை எப்போதும் இயக்கத்துடனும் புதுமையுடனும் இருக்கும். சரியான திசையில் தங்கள் ஆற்றலை செலுத்தினால் எந்த துறையிலும் உயர்ந்த நிலையை அடையக்கூடியவர்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் மன உலகம் மிகவும் விசித்திரமானதும் ஆழமானதும் ஆகவும் இருக்கும். வெளியே பார்த்தால் எப்போதும் சிரித்து கொண்டும் பேசிக்கொண்டும் உற்சாகமாகவும் இருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் பல சிந்தனைகள், பல கேள்விகள், பல எதிர்பார்ப்புகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை யோசிப்பதால் சில சமயங்களில் மன அழுத்தமும் உருவாகலாம். அவர்கள் மனதை முழுமையாக யாரிடமும் திறந்து காட்ட மாட்டார்கள். நெருக்கமான சிலரிடம் மட்டுமே உண்மையான உணர்வுகளை பகிர்வார்கள். இதனால் பலர் இவர்களை எளிதில் புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கலாம். நட்பு உறவுகளில் மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் பிரபலமானவர்களாக இருப்பார்கள். இவர்களுடன் பேசுவது சலிப்பை தராது. ஏனென்றால் எப்போதும் புதிய கருத்து, புதிய நகைச்சுவை, புதிய அனுபவம் ஆகியவற்றை பகிர்வார்கள். நண்பர்களின் பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு சொல்ல முயற்சிப்பார்கள். ஆனால் இவர்களே தங்களுடைய பிரச்சனைகளை மனதில் வைத்துக்கொண்டு அமைதியாக சுமப்பார்கள். சில சமயங்களில் பலருடன் பழகும் இயல்பு காரணமாக தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். இருந்தாலும் உண்மையான நட்பை மதித்து காப்பவர்களே திருமண வாழ்க்கையிலும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு புரிதல் மிகவும் அவசியம். இவர்களை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் முயற்சிப்பவர்களுடன் நீண்ட காலம் இணைந்து வாழ்வது சிரமமாக இருக்கலாம். சுதந்திரமாக சிந்திக்கவும் பேசவும் அனுமதிக்கும் துணையை விரும்புவார்கள். வாழ்க்கை துணையுடன் நண்பரை போல பழக விரும்புவார்கள். காதலிலும் திருமணத்திலும் புதுமை, உரையாடல், மன இணைப்பு ஆகியவை தொடர்ந்திருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அன்பை வெளிப்படையாக காட்டுவதில் சில நேரங்களில் தயக்கம் இருந்தாலும் உள்ளுக்குள் மிக ஆழமான பாசம் இருக்கும். ஆரோக்கியத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் அதிக சிந்தனை காரணமாக மன அழுத்தம், தூக்கமின்மை, நரம்பு சோர்வு போன்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். உணவு நேரம் தவறுவது, ஓய்வு குறைவு, அதிக வேலைப்பளு ஆகியவை உடல்நிலையை பாதிக்கலாம். குறிப்பாக மூச்சு, தோல், கை, நரம்பு அமைப்பு தொடர்பான கவனம் தேவைப்படும். யோகா, தியானம், நடைப்பயிற்சி போன்றவை இவர்களுக்கு மிகவும் நல்ல பலன் தரும். மன அமைதிகளை பாதுகாப்பதே உடல் நலத்தின் முக்கிய விசையாக இருக்கும். ஆன்மீகத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் கேள்வி கேட்கும் தன்மை கொண்டவர்கள். எதையும் அப்படியே ஏற்காமல் அதன் பின்னணி என்ன என்று அறிய விரும்புவார்கள். பக்தி இருந்தாலும் அது சிந்தனையுடன் கலந்திருக்கும். கோவில் தரிசனம், மந்திர ஜபம், ஆன்மீக நூல்கள் படித்தல் போன்றவற்றில் ஈடுபடலாம்.
குறிப்பாக புதன்கிழமை வழிபாடுகள் இவர்களுக்கு நல்ல பலனை தரும் என்று நம்பப்படுகிறது. விநாயகர் பெருமாள், தட்சிணாமூர்த்தி போன்ற தெய்வங்களின் அருள் இவர்களுக்கு மன அமைதிகளையும் அறிவு வளர்ச்சியும் தரும். வாழ்க்கையின் முக்கிய பாடமாக மிதுனம் ராசிக்காரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது நிலைத்தன்மை ஆகும். வேகம் இவர்களின் பலம் என்றாலும் அதே வேகம் சில நேரங்களில் தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கும். பொறுமையுடன் சிந்தித்து ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து அதில் தொடர்ந்து முயற்சி செய்தால் இவர்களின் வெற்றி மிகவும் பிரமாண்டமாக இருக்கும். அவர்களின் திறமை பலருக்கும் ஊக்கமாக மாறும். மாற்றத்தை விரும்பும் மனம் சரியான திசையில் சென்றால் வாழ்க்கை மிக உயர்ந்த சாதனைகளால் நிரம்பி விடும். அதே போல மிதுனம் ராசிக்காரர்களின் தொழில் முன்னேற்றம் பற்றி பார்க்கும் போது இவர்கள் ஒரே மாதிரியான பணிகளை விட சிந்தனை, தொடர்பு, வேகம் மற்றும் புத்திசாலித்தனம் தேவைப்படும் துறைகளில் மிகுந்த வெற்றி பெறுவார்கள். ஊடகம், பத்திரிகை, கல்வி, விற்பனை, மார்க்கெட்டிங், வணிகம், தகவல் தொழில்நுட்பம், சட்டம், பயணம், மொழிபெயர்ப்பு, பொது தொடர்பு, எழுத்து போன்ற துறைகள் இவர்களுக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கும். புதிய வாய்ப்புகளை உடனே கண்டுபிடிக்கும் திறன் இவர்களிடம் இருக்கும். மற்றவர்கள் கவனிக்காத சிறிய சந்தர்ப்பத்தையும் பெரிய சாதனையாக மாற்றும் அறிவு இவர்களுக்கு உண்டு. ஆனால் ஆரம்பித்த வேலையை பாதியில் விட்டுவிடும் பழக்கத்தை கட்டுப்படுத்தினால் மட்டுமே பெரிய உயரங்களை எட்ட முடியும். பண வரவு விஷயத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் வேகமாக சம்பாதிக்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒரே வருமானத்தை மட்டுமே நம்பாமல் பல வழிகளில் வருமானம் உருவாக்க நினைப்பார்கள். சிலர் பக்க தொழில், முதலீடு, வணிகம் போன்றவற்றிலும் ஈடுபடுவார்கள். திடீர் லாபங்களும் திடீர் செலவுகளும் இவர்களின் வாழ்க்கையில் காணப்படும். பணம் சம்பாதிப்பது இவர்களுக்கு கடினம் அல்ல, ஆனால் அதை நிலையாக வைத்திருப்பதே சவாலாக இருக்கும். சிந்தித்து முதலீடு செய்தால் எதிர்காலத்தில் பெரிய செல்வம் சேர்க்க முடியும். தேவையற்ற செலவுகளை குறைத்து திட்டமிட்ட சேமிப்பை மேற்கொண்டால் நிதிநிலை மிகவும் வலுவாகும். பெண்களாக பிறந்த மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் புத்திசாலித்தனமும் அழகான உரையாடல் திறனும் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் தங்கள் தனித்துவமான கவர்ச்சியால் கவனத்தை ஈர்ப்பார்கள். குடும்பத்தையும் தொழிலையும் சமநிலையுடன் நடத்தும் திறமை இவர்களுக்கு இருக்கும். அவர்கள் சுதந்திரத்தை விரும்புவார்கள், ஆனால் அன்பையும் பொறுப்பையும் சமமாக மதிப்பார்கள். முடிவுகளை தாங்களே எடுக்க விரும்புவார்கள். உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொள்வது இவர்களின் இயல்பாக இருக்கலாம். ஆனால் ஒருவரை நம்பிவிட்டால் முழு மனதுடன் அன்பு செலுத்துவார்கள். ஆண்களாக பிறந்த மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் சுறுசுறுப்பும் நகைச்சுவை உணர்வும் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பேசும் விதம் பலரை ஈர்க்கும். தன்னம்பிக்கை, வேகமான முடிவு, சமூகத்தில் எளிதாக பழகும் திறன் ஆகியவை இவர்களின் பலம். பல நண்பர்கள், பல திட்டங்கள், பல கனவுகள், இவை அனைத்தும் இவர்களின் வாழ்க்கையில் ஒன்றாக இருக்கும். சில நேரங்களில் மனம் ஒரே இடத்தில் நிலையாக இல்லாததால் வாழ்க்கையில் குழப்பங்கள் உருவாகலாம். ஆனால் சரியான வழிகாட்டுதல் கிடைத்தால் மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடியவர்கள். ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட அம்சங்களை பார்க்கும் போது புதன் இவர்களின் அதிபதி கிரகமாக இருப்பதால் அறிவு, பேச்சுத்திறன், வணிக நுண்ணறிவு ஆகியவை இயல்பாக கிடைக்கும். பச்சை நிறம், புதன்கிழமை, எண் 5, மரகதம் போன்றவை இவர்களுக்கு அதிர்ஷ்டமாக கருதப்படுகின்றன. வடக்கு திசை, கல்வி சார்ந்த முயற்சிகள், தொடர்பு சார்ந்த தொழில்கள் இவர்களுக்கு நல்ல பலனை தரும். குறிப்பாக சரியான நேரத்தில் எடுத்த முடிவுகள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடியதாக இருக்கும். இவர்களின் அதிர்ஷ்டம் பெரும்பாலும் இவர்களின் அறிவோடும் முயற்சியோடும் இணைந்து செயல்படும். வாழ்க்கையின் இறுதியில் மிதுனம் ராசிக்காரர்கள் நினைவில் நிற்கும் மனிதர்களாக இருப்பார்கள். அவர்கள் சென்ற இடங்களில் சிரிப்பு, சிந்தனை மாற்றம் ஆகியவற்றை விட்டு செல்வார்கள். சாதாரணமாக வாழ்வதை விட தனித்துவமாக வாழ வேண்டும் என்பதே இவர்களின் மனநிலை. பல தடைகள் வந்தாலும் அவற்றை புத்திசாலித்தனமாக கடந்து செல்லும் திறன் இவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும். தங்கள் மனதை ஒரே இலக்கில் நிலைநிறுத்தி தொடர்ந்து முயன்றால் அவர்கள் அடைய முடியாத உயரம் எதுவுமே இல்லை. மேலும் மிதுனம் ராசிக்காரர்களின் குழந்தை பருவம் முதல் இளமை காலம் வரை அவர்கள் காட்டும் குணநலன்கள் மிகவும் தனித்துவமானவை. சிறு வயதிலிருந்தே கேள்விகள் கேட்கும் பழக்கம் அதிகமாக இருக்கும். ஏன், எப்படி, இதன் பின்னால் என்ன காரணம் போன்ற எண்ணங்கள் அவர்களின் மனதில் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். பள்ளி பருவத்தில் ஆசிரியர்களிடம் அதிக ஆர்வத்துடன் கேள்விகள் கேட்பார்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வங்கள் அதிகம். பாட புத்தகங்களை மட்டும் அல்லாமல் வெளி உலக அனுபவங்களையும் அறிவாக எடுத்துக்கொள்வார்கள். சில சமயங்களில் கவனம் விரைவாக மாறுவதால் ஒரு விஷயத்தில் நீண்ட நேரம் நிலைத்திருக்க சிரமப்படலாம். ஆனால் சரியான ஊக்கம் கிடைத்தால் மிகுந்த திறமையை வெளிப்படுத்துவார்கள். இளமை காலத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் தங்கள் அடையாளத்தை உருவாக்க விரும்புவார்கள். பிறர் சொல்வதை அப்படியே ஏற்காமல் தங்களுக்கென தனிப்பாதையை தேர்வு செய்ய நினைப்பார்கள். நண்பர்கள் வட்டம் பெரிதாக இருக்கும். சமூகத்தில் எளிதாக பழகும் தன்மை இவர்களை பலரிடமும் பிரபலமாக்கும். கல்லூரி வாழ்க்கையில் அல்லது ஆரம்ப வேலை வாழ்க்கையில் பல புதிய அனுபவங்களை சந்திப்பார்கள். சில நேரங்களில் பல விருப்பங்கள் காரணமாக எந்த பாதையை தேர்வு செய்வது என்ற குழப்பம் உருவாகலாம். ஆனாலும் அந்த அனுபவங்களே அவர்களை வலிமையானவர்களாக மாற்றும். மிதுனம் ராசிக்காரர்கள் தோல்வியை மிகவும் ஆழமாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள். வெளியே பார்த்தால் சாதாரணமாக இருப்பது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் அந்த அனுபவத்தை பலமுறை நினைத்து சிந்திப்பார்கள். தோல்வி இவர்களை உடைக்காது,
மாறாக இன்னும் புத்திசாலியாக மாற்றும். ஒருமுறை ஏமாற்றம் ஏற்பட்டால் அதே தவறை மீண்டும் செய்யாமல் இருக்க முயற்சிப்பார்கள். வாழ்க்கை அவர்களுக்கு பல பாடங்களை கற்றுத்தரும். ஆனால் அவர்கள் அந்த பாடங்களை வேகமாக புரிந்து கொண்டு முன்னேறுவார்கள். அது மட்டுமில்லாமல் பயணம் மற்றும் இடமாற்றம் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும். ஒரே இடத்தில் நீண்ட காலம் இருப்பதை விட புதிய இடங்கள், புதிய மக்கள், புதிய கலாச்சாரம் ஆகியவற்றை அனுபவிக்க விரும்புவார்கள். வெளிநாடு செல்வது, வேறு நகரங்களில் வேலை செய்வது, அடிக்கடி பயணம் செய்வது போன்ற வாய்ப்புகள் இவர்களுக்கு அதிகம் இருக்கலாம். இந்த மாற்றங்களே இவர்களின் வாழ்க்கை வளர்ச்சிக்கான முக்கிய காரணமாக அமையும். பயணங்கள் மூலம் அவர்கள் வாழ்க்கையை வேறு கோணத்தில் பார்க்க கற்றுக்கொள்வார்கள். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் தங்களை தாங்களே புரிந்து கொள்வது கூட சிரமமாக இருக்கும். இன்று எடுத்த முடிவு நாளை மாறக்கூடும். மனநிலை வேகமாக மாறும். தன்மை காரணமாக சிலர் இவர்களை நிலைத்தன்மையற்றவர்களாக நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் தொடர்ந்து வளர்ச்சி தேடும் மனிதர்கள். ஒரே மாதிரியான வாழ்க்கை அவர்களுக்கு சலிப்பை தரும். அதனால் மாற்றத்தை தேடுவது அவர்களின் குறையல்ல, அது அவர்களின் இயல்பு. இவர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் வார்த்தைகளில் உள்ளது. சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை பயன்படுத்தி ஒரு பிரச்சனையை தீர்க்கும் திறன் இவர்களிடம் இருக்கும். அதே நேரத்தில் தவறான வார்த்தைகள் உறவுகளை பாதிக்கவும் செய்யலாம். எனவே பேச்சில் பெருமையும் கவனமும் இருந்தால் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் வெற்றி உறுதி. மிதுனம் ராசிக்காரர்கள் தங்கள் அறிவை நம்பி முன்னேறும் போது உலகமே அவர்களுக்கு புதிய கதவுகளை திறக்கும். அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்களின் மறைந்திருக்கும் பலம் அவர்களின் தன்னம்பிக்கையிலும் உடனே சிந்தனை திறனிலும் இருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் திடீரென முடிவு எடுக்க வேண்டிய நிலை வந்தாலும் அவர்கள் அஞ்சாமல் தங்களின் அறிவை பயன்படுத்தி சரியான வழியை தேடுவார்கள். பலர் பதட்டத்தில் நின்றுவிடும் நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் வேகமாக யோசித்து முன்னேறுவார்கள். இந்த திறமைதான் அவர்களை வணிகம், நிர்வாகம், பேச்சுவார்த்தை மற்றும் தலைமை பொறுப்புகளில் சிறப்பாக திகழச் செய்கிறது. சில சமயங்களில் தாங்களே தங்கள் திறமையை முழுமையாக உணராமல் இருப்பார்கள். ஆனால் மற்றவர்கள் அவர்களின் திறனை எளிதில் கவனித்து விடுவார்கள். குறிப்பாக இவர்களின் வாழ்க்கையில் ரகசியம் என்ற ஒன்று பெரும்பாலும் இருக்கும். எல்லோரிடமும் கலகலப்பாக பழகினாலும் தங்கள் உள்ளத்தின் உண்மையான பகுதியை சிலரிடம் மட்டுமே பகிர்வார்கள். அவர்களின் மனதில் இருக்கும் கனவுகள், பயங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் வெளியில் காட்ட மாட்டார்கள். இந்த அமைதியான ஆழம்தான் அவர்களை இன்னும் சுவாரஸ்யமானவர்களாக மாற்றுகிறது. பலர் இவர்களை எளிதில் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் மிகவும் உணர்ச்சி பூர்வமானவர்களும் அன்பை ஆழமாக உணர்பவர்களும் ஆவார்கள். அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சரியான நேரம் மிகவும் முக்கியமானது. பல நேரங்களில் திறமை இருந்தும் சரியான வாய்ப்பு தாமதமாக வரலாம். ஆனால் அந்த வாய்ப்பு வந்துவிட்டால் அதை மிகப்பெரிய வெற்றியாக மாற்றும் திறன் இவர்களிடம் இருக்கும். இவர்கள் வாழ்க்கையில் 28, 32, 36, 41 போன்ற வயதுகள் முக்கிய திருப்பங்களை கொடுக்கக்கூடியதாக பலர் கருதுகிறார்கள். இந்த காலகட்டங்களில் தொழில், பணவரவு, திருமணம் அல்லது வாழ்க்கை திசை மாற்றம் போன்ற பெரிய நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். முயற்சியை நிறுத்தாமல் தொடர்ந்து சென்றால் அதிர்ஷ்டம் தானாகவே வந்து சேரும். எதிரிகளையும் போட்டியாளர்களையும் சமாளிப்பதில் மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் புத்திசாலிகள். நேரடியாக மோதுவதற்கு பதிலாக அறிவால் வெல்வதையே விரும்புவார்கள். வார்த்தைகளால் பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் இவர்களின் மிகப்பெரிய ஆயுதம். சிலர் இவர்களின் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படலாம். ஆனால் மிதுனம் ராசிக்காரர்கள் அமைதியாக தங்கள் இலக்கை நோக்கி செல்வார்கள். தேவையற்ற சண்டைகளை தவிர்த்து சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பார்கள். பெற்றோர், குடும்பம், குடும்ப உறவுகளில் மிதுனம் ராசிக்காரர்கள் வெளியில் காட்டாத அளவுக்கு அக்கறை கொண்டவர்கள். குடும்பத்திற்காக பல விஷயங்களை அமைதியாக செய்வார்கள். தங்கள் கனவுகளை சில நேரங்களில் குடும்ப நலனுக்காக ஒதுக்கி வைப்பார்கள். குழந்தைகள் மீது அதிக பாசம் வைத்திருப்பார்கள். ஆனால் அதை கடுமையான ஒழுக்கத்தோடு சமநிலைப்படுத்த முயற்சிப்பார்கள். குடும்பத்தில் சிரிப்பையும் அறிவார்ந்த உரையாடலையும் கொண்டு வருபவர்கள் இவர்களே. அதாவது மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு பயணமாக பார்க்கிறார்கள். ஒரு இலக்காக மட்டுமல்ல, அவர்கள் எப்போதும் வளர்ச்சியை தேடுகிறார்கள். புதிய பாதைகளை முயற்சிக்கிறார்கள். தங்களை மாற்றிக்கொண்டு முன்னேறுகிறார்கள். அவர்களின் வாழ்க்கை சில நேரங்களில் குழப்பமாக தோன்றலாம். ஆனால் அந்த குழப்பத்திலேயே அவர்களின் தனித்துவமான அழகு உள்ளது. சரியான கவனம், நிலைத்தன்மை, பொறுமை ஆகியவை இணைந்தால் மிதுனம் ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்களாக அல்ல, நினைவில் நிற்கும் மனிதர்களாக வாழ்வார்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் முயற்சியும் ஒன்றோடொன்று இணைந்து செயல்படும். வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி இவர்கள் முன்னேற மாட்டார்கள். தங்களின் அறிவு, பேச்சு திறன், சரியான முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றின் பலம் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வார்கள். சில நேரங்களில் மற்றவர்கள் பல ஆண்டுகள் எடுத்து செய்யும் சாதனைகளை இவர்கள் சில மாதங்களில் முடித்து விடுவார்கள். அதற்கு காரணம் இவர்களின் வேகமான சிந்தனை மற்றும் மாற்றத்திற்கு உடனடியாக ஏற்படும் திறன். வாழ்க்கையில் தடைகள் வந்தாலும் அதை ஒரு முடிவாக அல்லாமல் புதிய தொடக்கமாகவே பார்க்கும் மனப்பான்மை இவர்களிடம் இருக்கும். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும். அவர்கள் வெறும் காதலை அல்ல, புரிதலுடன் கூடிய நட்பை விரும்புவார்கள். அவர்களின் மனதை வெல்ல வேண்டுமென்றால் அழகை விட அறிவும் உரையாடலும் முக்கியம். அவர்களுடன் பேசும்போது புதுமை இருக்க வேண்டும். ஒரே மாதிரியான உறவு அவர்களுக்கு விரைவில் சலிப்பை தரும்.
ஆனால் ஒருவரை உண்மையாக நேசித்து விட்டால் அவர்களுக்காக மிகுந்த அக்கறையுடன் இருப்பார்கள். சில சமயங்களில் தங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருப்பதால் துணைவர் அவர்களை புரிந்து கொள்ள சிரமப்படலாம். இருந்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் மிகவும் நேர்மையான காதலர்கள். மிதுனம் ராசிக்காரர்கள் சில நேரங்களில் இரட்டை மனநிலையுடன் இருப்பார்கள். இது அவர்களின் குறையல்ல. அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் பல கோணங்களில் யோசிப்பதால் தான் இப்படியாக தோன்றுகிறது. ஒரு முடிவை எடுக்கும் முன் அதன் நல்லது கெட்டதும் அனைத்தையும் சிந்திப்பார்கள். இதனால் முடிவு தாமதமாகலாம். ஆனால் ஒரு முறை முடிவு எடுத்துவிட்டால் அதில் முழு வேகத்துடன் செயல்படுவார்கள். இந்த குணம்தான் அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. ஆன்மீக ரீதியாக மிதுனம் ராசிக்காரர்கள் அறிவுடன் கூடிய பக்தியை விரும்புவார்கள். வெறும் சடங்குகளை விட அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு செய்வதில் தான் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கும். புதன்கிழமை விநாயகர் வழிபாடு, பெருமாள் தரிசனம், நவக்கிரக வழிபாடு, புத்தி வளர்ச்சிக்கான மந்திர ஜபம் போன்றவை இவர்களுக்கு நல்ல பலன் தரும் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக ஓம் புத்தாய நம போன்ற மந்திரங்களை மன அமைதிக்காக ஜெபிப்பது பலரால் பரிந்துரைக்கப்படுகிறது. ஆன்மீகம் இவர்களுக்கு பயத்தை குறைத்து தெளிவை அதிகரிக்கும் ஒரு பாதையாக இருக்கும். வாழ்க்கையின் நடுப்பகுதியில் மிதுனம் ராசிக்காரர்கள் தங்கள் உண்மையான சக்தியை உணரத் தொடங்குவார்கள். இளமையில் பல திசைகளில் ஓடிய மனம் அந்த காலத்தில் மெதுவாக ஒரு தெளிவான இலக்கை நோக்கி செல்வது போல மாறும். பணம், குடும்பம், தொழில், சமூக மரியாதை ஆகியவை அனைத்திலும் நிலைத்தன்மை வரை தொடங்கும். கடந்த கால அனுபவங்கள் அவர்களை மேலும் முதிர்ச்சி அடைய செய்யும். பலர் அந்த காலத்தில் இவர்களை ஆலோசனை கேட்கும் நிலைக்கு உயர்வார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியது வெறும் செல்வமல்ல, அவர்களின் பெயர் நினைவில் நிற்க வேண்டும் என்பதே. அவர்கள் சென்ற இடத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும். அவர்கள் பேசிய வார்த்தைகள் யாரோ ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு உத்வேகம் தர வேண்டும் என்று உள்ளுக்குள் நினைப்பார்கள். இதுவே அவர்களின் உண்மையான வெற்றி. அறிவு, அன்பு, வேகம், மாற்றம் இந்த 4 சக்திகளும் இணைந்த போது மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் பிரமாண்டமான வாழ்க்கையை உருவாக்க முடியும். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது மிகவும் முக்கியமான சக்தியாகும். அவர்கள் வெளியில் எவ்வளவு கலகலப்பாக இருந்தாலும் உள்ளுக்குள் தங்களை நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு தீவிரமான ஆசை எப்போதும் இருக்கும். நான் சாதிக்க வேண்டும், என்னை யாரும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது என்ற எண்ணம் அவர்களை தொடர்ந்து முன்னேறச் செய்கிறது. பல தடைகள் வந்தாலும் மனதில் இருக்கும் அந்த நம்பிக்கையே அவர்களின் மீண்டும் எழச் செய்கிறது. சில நேரங்களில் தோல்வி அவர்களை அமைதியாக்கலாம். ஆனால் நீண்ட காலம் அல்ல, மிக விரைவாக தங்களை திருத்திக் கொண்டு மீண்டும் பயணத்தை தொடங்குவார்கள். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சமூக மரியாதை மிகவும் முக்கியம். அவர்கள் பணத்தை விட பெயரையும் மதிப்பையும் அதிகமாக நினைப்பார்கள். மற்றவர்கள் தங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதையும் கவனிப்பார்கள். அதனால் எந்த இடத்திலும் தங்களை நன்றாக வெளிப்படுத்த முயற்சிப்பார்கள். ஆடை அணிவது முதல் பேசும் வித வரை ஒரு தனித்துவம் இருக்கும். பலர் இவர்களை பார்த்தவுடன் புத்திசாலி, நாகரிகமானவர், தன்னம்பிக்கை உள்ளவர் என்று நினைப்பார்கள். இந்த வெளிப்புற கவர்ச்சி அவர்களின் முன்னேற்றத்திற்கு பல கதவுகளையும் திறக்கும். மிதுனம் ராசிக்காரர்களின் கோபம் வெளியில் அதிகமாக தெரியாது. அவர்கள் உடனே சண்டை போடுவதற்கு பதிலாக அமைதியாக விலகி விடுவார்கள். ஆனால் மனதில் ஏற்பட்ட காயத்தை எளிதில் மறக்க மாட்டார்கள். ஒருவரை முழுமையாக நம்பிய பின் ஏமாற்றம் ஏற்பட்டால் மீண்டும் அந்த நம்பிக்கையை கொடுக்க மிகவும் நேரம் எடுக்கும். அதனால் இவர்களின் அமைதியை பலவீனம் என்று நினைக்கக்கூடாது. அவர்கள் எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை நன்றாக அறிந்தவர்கள். கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சியில் மிதுனம் ராசிக்காரர்கள் எப்போதும் முன்னிலையில் இருப்பார்கள். பட்டப்படிப்பு முடிந்த பிறகும் தொடர்ந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்புவார்கள். மொழிகள், தொழில்நுட்பம், வணிகம், மனவியல், சமூக வடிவியல் போன்ற துறைகளில் அதிக ஆர்வம் காணப்படும். அவர்களின் அறிவு வெறும் புத்தகத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கை அனுபவங்களிலும் இருக்கும். பேசும்போது அவர்கள் சொல்வது பலருக்கும் ஆச்சரியத்தை தரும் அளவுக்கு ஆழமானதாக இருக்கும். வயது அதிகரிக்கும் போது மிதுனம் ராசிக்காரர்கள் இன்னும் அமைதியானவர்களாக மாறுவார்கள். இளமையின் வேகம் மெதுவாக ஞானமாக மாறும். பல கனவுகள், பல உதவுகள், பல பிரச்சனைகள், பல அனுபவங்கள், பல வெற்றிகள், பல தோல்விகள், இவை அனைத்தும் அவர்களை வலிமையான மனிதர்களாகவே உருவாக்கும். இளம் வயதில் சிதைந்த மனம் பின்னர் ஒரு பெரிய நோக்கத்துடன் செயல்படத் தொடங்கும். அந்த காலத்தில் அவர்கள் எடுத்த முடிவுகள் மிகவும் உறுதியானதாகவே இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சரியான மனிதர்கள் வருவது மிகவும் பெரிய மாற்றத்தை தரும். அதேபோல் ஒரு நல்ல நண்பர், ஒரு புரிந்து கொள்ளும் வாழ்க்கை துணை, ஒரு உண்மையான வழிகாட்டி, இவர்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடியவர்கள். ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்கள் தனியாகவே பல விஷயங்களை சமாளித்தாலும் அவர்களை உண்மையாக புரிந்து கொள்ளும் ஒருவரின் ஆதரவு கிடைத்தால் அவர்கள் இன்னும் உயரமாக பறப்பார்கள்.
இறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் மிதுனம் ராசிக்காரர்கள் சாதாரணமாக தோன்றும் அசாதாரணமான மனிதர்கள். அவர்கள் மனதில் இருக்கும் உலகம் மிகவும் பெரியது. அவர்கள் சிரிப்பின் பின்னால் பல கனவுகள் இருக்கும். அவர்களின் அமைதியின் பின்னால் பல போராட்டங்கள் இருக்கும். அவர்களின் வெற்றியின் பின்னால் எண்ணற்ற முயற்சிகள் இருக்கும். சரியான நேரத்தில் சரியான பாதையை தேர்ந்தெடுத்தால் அவர்கள் வெறும் வெற்றியாளர்கள் அல்ல, மற்றவர்களுக்கும் வழிகாட்டும் ஒளியாகவே மாறுவார்கள். அது மட்டுமில்லாமல் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மாற்றம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, அது அவர்களின் அடையாளமே ஆகும். மற்றவர்கள் நிலைத்த வாழ்க்கையை விரும்பும் போது மிதுனம் ராசிக்காரர்கள் புதிய அனுபவங்களையும் புதிய பாதைகளையும் தேடிக்கொண்டே இருப்பார்கள். ஒரே வேளையில் நீண்ட காலம் இருந்தாலும் அதற்குள் புதுமையை உருவாக்க முயற்சிப்பார்கள். ஒரே மாதிரியான தினசரி நடைமுறை இவர்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தும். அதனால் அவர்கள் எப்போதும் மனதிலும் செயலிலும் வளர்ச்சியை நாடுவார்கள். இந்த மாற்ற மனப்பான்மை அவர்களை பல இடங்களில் வெற்றி பெறச் செய்கிறது. மிதுனம் ராசிக்காரர்கள் பேசும் வார்த்தைகள் பல நேரங்களில் மற்றவர்களின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை. அவர்கள் சாதாரணமாக சொன்ன ஒரு ஆலோசனையை யாரோ ஒருவருக்கு பெரிய வழிகாட்டுதலாக மாறலாம். அவர்களின் நகைச்சுவை உணர்வு, உடனடி பதில் சொல்லும் திறன், மனதை புரிந்து கொண்டு பேசும் குணம் ஆகியவை அவர்களை மிகவும் விரும்பத்தகாதவர்களாக மாற்றுகின்றன. ஆனால் சில நேரங்களில் அந்த பேச்சு திறன் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். அதனால் யாரிடமும் எப்படி பேச வேண்டும் என்பதை கவனமாக கற்றுக்கொள்வது இவர்களின் வளர்ச்சிக்கு அவசியம். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.